எல்லோருக்கும் வணக்கம். இது ஆர்த்திஸ் ரேக்பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளூயன்சி வாட் ஐ டூ சீரீஸோட எபிசோட் 5 தாங்க இந்த வீடியோ. அந்த சீரீஸில் நம்ம வந்துட்டு இங்கிலீஷ் கிராமர் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஆர்டிகல்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எதையாவது வந்துட்டு ஆர்டிகல்ஸே யூஸ் பண்ணாமல் எழுதினாலும் சரி சொன்னாலும் சரி அது ஒரு மாதிரி முழுமை அடையாத மாதிரியே இருக்கும், ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாகவே இருக்கும். ஆனால் அதே விஷயத்த நம்ம கரெக்டாக ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து சொன்னோம் இல்லாட்டி எழுதணும் அப்படின்னா அது ஒரு மாதிரி கம்ப்ளீட்டடாக முழுமை அடைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால நம்ம வந்துட்டு ஆர்டிகல்ஸ் நான் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆர்டிகல்ஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ், அதுக்கப்புறம் அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸை எந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜில் 3 ஆர்டிகல்ஸ் இருக்குங்க, அ அண்ட் த. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஆர்டிக்கல் வந்துட்டு தான். இது ரொம்பவே ஒரு காமனான ஆர்டிக்கல். ஸோ இந்த ஆர்டிக்கலை நம்ம எந்தெந்த கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த வார்த்தை வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கான்சனண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இப்போ வந்துட்டு இந்த AEIOU அப்படிங்கிற வவல்ஸ் இருக்கு இல்லையா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில், ஸோ அந்த லெட்டர்ஸை தவிர்த்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் அந்த மீதி ஆல்ஃபபெட்ஸ் தான் நம்ம வந்துட்டு கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எடுத்துருக்கக்கூடிய வார்த்தையோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து ஒரு கான்சனண்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதோட ப்ரொனவுன்சியேஷனும் ஒரு கான்சனண்ட்டோட ப்ரொனவுன்சியேஷனாக தான் இருக்கணும். இதுதான் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அ மேன், அ உமன், அ பிளான்ட், அ கேமரா, அ ட்ரீ. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறையா எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு சொல்லிகிட்டே போகலாம் இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு. இப்போ செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, அந்த வேர்டோட ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து வவ்வலாக கூட இருக்கலாம், ஆனால் அதோட ப்ரொனவுன்சியேஷன் வந்துட்டு கான்சனண்ட்டோட ப்ரொனவுன்சியேஷன் மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒன். இப்போது இதை நம்ம வந்து கூர்ந்து நம்ம சொல்கிறத கவனித்தோம் அப்படின்னா, ஒன் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு டைரெக்டாக அந்த ஓவோட ப்ரொனவுன்சியேஷன் வரது கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது அந்த கான்சனண்ட்டான VOWO, ஸோ அந்த 2 லெட்டர்ஸோட ப்ரொனவுன்சியேஷன் தான் ஃபஸ்ட்டு வருது, ஒன். ஸோ இப்படி சொல்லும் போது அந்த 2 லெட்டர்ஸும் கான்சனண்ட் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது ஆன் அப்படின்னு சொல்லவே கூடாது, ஒன் அந்த மாதிரி தான் சொல்லணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னா ஒன் வே கேப். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு சொல்லணும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கான அந்த 2 கண்டிஷன் வந்து இதுதான். இப்போ நம்ம வந்துட்டு செகண்ட் டைப் ஆஃப் ஆர்டிக்கிள்கான கண்டிஷன்ஸ் பார்ப்போம். நம்மளோட செகண்ட் டைப் ஆஃப் ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னா ஆன். ஸோ இந்த ஆன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த வார்த்தையோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து ஒரு வவ்வலாக தான் இருக்கணும், அதோட ப்ரொனவுன்சியேஷனுமே ஒரு வவ்வலாக தான் இருக்கணும். ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன். இப்போ எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம் அப்படின்னா an apple, an elephant, an ice cream, an ostrich, an umbrella. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா எக்ஸாம்பிள்ஸ் வந்து பைலப் பண்ணிட்டே போகலாம் இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு. செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து ஒரு கான்சனண்ட்டாக கூட இருக்கலாம், ஆனால் ப்ரொனவுன்சியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொலோட ப்ரொனவுன்சியேஷனாக தான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஆனஸ்ட். இந்த அட்ஜெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்பெல்லிங் வந்துட்டு HONEST தான். ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் H அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கான்சனன்ட் தான், ஆனால் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த H வந்து சைலண்ட் ஆகி ஃபஸ்ட்டு ப்ரொனவுன்சியேஷன் வந்துட்டு ஓட ப்ரொனவுன்சியேஷனாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு அந்த ப்ரொனவுன்சியேஷன் வந்து ஒரு வவ்வலோடுது, அதனால நம்ம வந்துட்டு an honest lady அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த தேர்ட் டைப் ஆஃப் ஆர்டிக்கிள்கான கண்டிஷன்ஸ் பார்ப்போம். ஸோ நம்மளோட தேர்ட் டைப் ஆஃப் ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த. ஸோ இந்த த யூஸ் பண்ணுறதுக்கு 3 கண்டிஷன்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வந்து இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ்க்கு முன்னாடி நம்ம வந்துட்டு த ஆட் பண்ணணும். உங்கள் எல்லாருக்குமே டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வந்து என்ன அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த யங், யங்கர், யங்கஸ்ட். அந்த யங் அப்படிங்கிறது அந்த நார்மலான அட்ஜெக்டிவ், யங்கர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி, யங்கஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ இந்த மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அப்பெல்லாம் அந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு தவையும் ஆட் பண்ணணும். இது வந்துட்டு ஒரு கண்டிஷன் ரூல். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். The Himalayas is the youngest mountain range in the world. ஸோ இந்த இடத்துல நம்ம யங்கஸ்ட் அப்படிங்கிற அந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு த யங்கஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சர்டைன் அந்த ப்ராப்பர் நவுன்ஸ் இருக்கு இல்லையா,
ஸோ அந்த மாதிரி சர்டன் ப்ராப்பர் நவுன்ஸ் வந்து நம்ம சொல்லும் போது அதுக்கு முன்னாடியும் நம்ம வந்துட்டு த யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளோட பார்ப்போம். த அட்லாண்டிக் ஓஷன், த பசிபிக் ஓஷன், த இந்தியன் ஓஷன், த அரேபியன் சி, த பே ஆஃப் பெங்கால், த ஆல்ப்ஸ், த ஆண்டஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு சொல்லிட்டே போகலாம். அந்த தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டினல்ஸ் எப்பெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸாக ஒர்க் பண்ணுதோ அப்பெல்லாம் அந்த ஆர்டினலுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு அந்த த அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணணும். இப்போ ஆர்டினல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஆர்டினல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்பெல்லாம் இந்த ஆர்டினல்ஸ் வந்துட்டு அட்ஜெக்டிவ்ஸாக ஒர்க் ஆகுதோ அப்பெல்லாம் உங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து த யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். Benny is the first person to graduate with a degree in her family. ஸோ இந்த இடத்துல இந்த ஆர்டினலான ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு அட்ஜெக்டிவாக ஒர்க் பண்ணுது. எப்படி அப்படின்னா இது வந்துட்டு பர்சன் அப்படிங்கிற ஒரு நவுனை வந்துட்டு இந்த எக்ஸாம்பிளில் குவாலிஃபை பண்ணுது. அதனால தான் நம்ம வந்துட்டு பென்னி இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்துட்டு த ஆர்டிகிள் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ மூலமாக அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ், அந்த அண்ட் அப்புறம் த, அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. Hi friends, this is Aarti's Rackback. Welcome to Fluency What I Do series episode 5. So in this series we are seeing about English grammar and we'll be continuing to do so. And in that way today's video is about articles, and according to me this topic of articles is something very important in English language, because when something like a paragraph or a sentence is conveyed without the proper usage of articles, then that appears to be incomplete. But if the same matter is conveyed with the proper appropriate usage of articles, then the self same paragraph and self same sentence would appear to be complete. Therefore in this video we are going to see the different types of articles and the various conditions and rules under which these types of articles should be used. So come, let's peep into the video. So the first article which we are going to see is a. So there are 2 conditions under which this article should be used. The first condition is the word that is to be placed after this article a should have the first letter as a consonant. The pronunciation should also be of a consonant. So this is the first condition. With an example, a man, a woman, a camera, a light, and there are many examples which could be piled up under this condition. And the second condition is the word that is to be placed after the article a can also have its first letter as a vowel, but the pronunciation should be of a consonant. With an example, one. So in this word the first letter is a vowel, that is O, but the pronunciation is of the consonants V or W. Therefore the pronunciation is of a consonant, and this could be categorized under the article A and not under the article an. And so these are the 2 conditions under which the article a should be used. And so now let's peep into the second type of article. The second type of article is an. So there are 2 conditions under which this article an should be used. The first condition is that the word that is to be placed before this article an should have its first letter as a vowel, and the pronunciation should also be of a vowel. With an example, an apple, an elephant, an ice cream, an ostrich, an umbrella, and we can also pile up many more examples for this condition. And the second condition is that the word that is to be placed after this article an can also have its first letter as a consonant, but the pronunciation should be of a vowel. With an example, an honest lady. So here the word honest has its first letter as H, but the pronunciation starts with that of O, that is a vowel. Therefore the pronunciation is of a vowel. So this could be categorized under the article an and not under the article a. So these are the 2 conditions under which the article an should be used. And so now let's peep into the third type of article. The third type of article is the. This is a very common article. There are 3 types of conditions under which this article should be used. The first condition is this the should be used before superlative degrees of adjectives. I hope you all know about the degrees of comparison that consists of the normal adjective,
comparative degree and superlative degree, like young, younger and youngest. So the article the should be used before superlative degrees. With an example, the Himalayas is the youngest mountain range in the world. So here the youngest is the superlative degree and we have used the article the before it. So this is the first condition, and the second condition is this article the should be used before certain proper nouns like mountains, oceans and many. With examples, the Atlantic Ocean, the Pacific Ocean, the Himalayas, the Alps, the Angel Falls and many examples could be piled up. So the third condition under which this article the should be used is the should be used before ordinals that work as adjectives. So let me give up a short note that describes the difference between cardinal and ordinal. Cardinal refers to 1, 2 and 3, whereas ordinal refers to first, second and third. Whenever this ordinal, that is first, second and third, work as adjectives, the article the should be used before them. With an example, Benny is the first person to graduate with a degree in her family. So here this ordinal first works as an adjective by qualifying the noun person. Therefore, the article the should be used here and we have used it. So this is the third condition, and I hope this video would be useful for you. Let's meet up in the next video. Thank you.